அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் சஜதா சஹ்வு என்றால் என்ன என்பதனை கவனிப்போம். அதாவது எமது தொழுகையின் போது பரலான விடயங்களில் ஏதாவதொன்று மறதியின் காரணமாக குறைத்தோ அல்லது கூட்டியோ தொழுதால் அதற்காக பிரதீடாக பதிலாக செய்யப்படும் சுஜூதை சஜதா சஹ்வு என்று கூறுவோம். அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை தற்போது கவனிப்போம். அதாவது எமது தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் கட்டாயம் ஓத வேண்டும். அது ஃபர்ல். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நாங்கள் திருப்பி தொழ வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் வேண்டுமென்றே தொழுகையில் ஏதாவது விடயங்களை விட்டுவிட்டோம் என்றால் அந்த தொழுகையும் கூடாது. எமது தொழுகையில் மறதியின் காரணமாக ஏதாவது பரலான விடயங்கள், அதாவது ருக்கு, சுஜூத், கடைசி அத்தஹியாத், ஒரு ரகாத் விடுபடல், கூட்டித்தொழல், இவ்வாறான விடயங்கள் ஏற்படும் பொழுதுதான் அதற்கான பிரதியீடாக 2 சுஜூதுகள் செய்யப்படுகின்றன. உதாரணமாக லுஹர் தொழும் பொழுது 4 ரக்காத் தொழ வேண்டும். இடையில் தவறுதலாக ஒரு ரக்காத்தை மறதியின் காரணமாக விடுபட்டு விட்டது. அப்போது நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே தொழுது முடிய முன்னர் எங்களுக்கு நினைவு வருகின்றது, ஒரு ரக்காத்தை மறதியின் காரணமாக விட்டுவிட்டோம், 4க்கு பதிலாக 3ஐ தொழுது விட்டோம் என்று. அப்போது நினைவு வந்த உடனே அந்த ஒரு ரக்காத்தை தொழ வேண்டும், மீட்ட வேண்டும். பின்னர் கடைசி அத்தஹியாத் ஓதிவிட்டு 2 சஜதாக்கள், அதாவது 2 சுஜூதுகள் செய்துவிட்டு சலாம் கொடுக்க வேண்டும். அந்த சுஜூதில் நாங்கள் வழமையாக தொழுகையில் ஓதும் சுபஹான ரப்பியல் ஆலா வபிஹம்திஹி என்னும் துஆவை ஓத வேண்டும். இது குறைவாக தொழுதிருக்கிறோம், அது தொழுகை முடிய முன்னரே நினைவு வந்தால் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது. அடுத்ததாக எங்களுக்கு தொழுது முடிந்ததும் தான் நினைவு வருகிறது, 4 ரக்காத்துக்கு பதிலாக 3 ரக்காத்தை தொழுது விட்டோம் என்று. அப்போது நாங்கள் அந்த ஒரு ரக்காத்தை மீட்டுவிட்டு தொழுதுவிட்டு 2 சஜதாக்கள் சுஜூதுகள் செய்து சலாம் கொடுக்க வேண்டும். இது விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு ரக்காத், அதாவது ஏதாவது ஒரு பரலான விடயங்கள் குறைத்து தொழுதுவிட்டால் இவ்வாறு தான் செய்ய வேண்டும். அதே நேரம் கூடுதலாக தொழுதுவிட்டால் மறதியின் காரணமாக ஒரு விடயத்தை கூடுதலாக செய்துவிட்டால், உதாரணமாக அதே விடயத்தை எடுத்துக்கொண்டால் லுஹரின் போது 4 ரக்காத்தில் தொழ வேண்டும், தவறுதலாக 5 ரக்காத் மறந்து தொழுது விட்டோம், அது தொழுகையின் இடையில் நினைவு வருகின்றது. அப்போது நாங்கள் தொழுகையில் கடைசி அத்தஹியாத்தை ஓதி முடித்துவிட்டு 2 சுஜூதுகள் செய்து அதில் வளமையான சுபஹான ரப்பியல் ஆலா வபிஹம்திஹி என்பதை ஓதிவிட்டு சலாம் கொடுக்க வேண்டும். தொழுது முடிந்த பின்னர் தான் எங்களுக்கு நினைவு வருகிறது, ஒரு ரக்காத்தை கூட்டி தொழுது விட்டோம் என்று. அப்போது நாங்கள் உடனே 2 சஜதாக்கள் சுஜூதுகள் செய்துவிட்டு சலாம் கொடுக்க வேண்டும். இது தொழுகையின் போது கூடுதலாக ஒரு ரக்காத் தொழுதுவிட்டால் இடையில் நினைவு வந்தால் எவ்வாறு சஜதா செய்ய வேண்டும், முடிந்ததும் நினைவு வந்தால் எவ்வாறு சஜதா செய்ய வேண்டும் என்பதனை கவனித்தீர்கள். இவை ஃபர்லு, கட்டாயம் செய்ய வேண்டும். ஏதாவது ஃபர்லான ஒரு விடயம் விடுபட்டால் அதனை மீட்டுவிட்டு சஜதா சஹு செய்ய வேண்டும். கூடுதலாக செய்துவிட்டால் சஜதா சஹு மாத்திரம் செய்ய வேண்டும். அதனை தொழுகையின் போது நினைவு வந்தால் எப்படி செய்ய வேண்டும், தொழுகை முடிந்த நினைவு வந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை கவனித்தோம். தற்போது விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது தெளிவில்லாத விடயங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட முடியும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதிலை தருவதற்கு முயற்சிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.